ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய் ஜெய் வாழ்றா. ஹேலையா ஹேய் போயிட்டாடா. என்னம்மா கூப்பிட்டா பேச மாட்டியா? ஆமாம் லயா, செம்லிலாம் எப்படி போச்சு? Good morning. Sit down. Students, coming 15th நம்ம காலேஜில் ட்ராயிங் காம்படிஷனும் கவிதை போட்டியும் நடக்குது. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க நேம் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே? நான் மச்சான் மத்தியானம் வந்திருக்க. இல்லைடா பரத்து, கொஞ்சம் வெளியே போயிட்டேன். சரி போலாமா? மணிஷா, லயா எங்க? தெரியலடா, ஒரு கால் வந்துச்சுன்னு வெளில போனா கொஞ்ச நாள் கழிச்சு அழுதுகிட்டே வந்து பேக் எடுத்துகிட்டு போயிட்டா. அழுதுட்டே வா. ஏ லயா, இங்கே பாரு. ஏன் எத்தனை நாளாக வரல? என்னாச்சு சொல்லு. உட்காருங்க. யாரெல்லாம் வரல? அம்மா, அப்பா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரா? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சார். உட்காருமா. ஏ லயா நில்லு. என்னாச்சு? ஏ லயா லயா ஏம்மா போயிட்டாடா. ஏன்டா சுகமார? ஜெய் எங்க? பிரின்சிபல் ரூமில். ஏன் என்னாச்சு? அதர் டிபார்ட்மெண்ட் பசங்களை அடிச்சிட்டான். 7 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்பாவை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுல்லம்மா, நீ ஹாஸ்டலுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ அம்மா, அப்பா என்ன பண்ணுறாங்க? ஃபோன் கவரில் இருக்கிற உன்னோட ஃபோட்டோவை தாம்மா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காரு. சரிம்மா, ஸ்டாப் பண்ணிச்சு, அப்புறமா கால் பண்ணுறேன். ஹலோ அம்மா, அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குங்கம்மா? இப்போ நல்லா இருக்காருமா. அப்பாவுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சாங்கம்மா? யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு? அன்கான்ஷியஸாக இருந்ததால் யாருன்னு தெரிலம்மா. சரிம்மா, அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் அப்புறமா கால் பண்ணுறேன். அப்பா உயிரை காப்பாற்றினவங்கள ஒரு தடவையாச்சும் மீட் பண்ணி ஒரு தேங்க்ஸ் ஆச்சும் சொல்லணும்.
உன்னால தான்ப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இனிமேலாச்சும் ஸ்மோக் பண்ணாமல் இருங்க. ஜெயோட ஆட்டிடியூடே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபஸ்ட்டு செம்லேருந்து நான் அவங்க கூட பேசாமல் தானே இருந்தேன். இப்போ ஏன் வந்து பேசுகிறான், ஸ்மோக் பண்ணுறான், இன்றைக்கி சஸ்பெண்ட் ஆகியிருக்கான். என்ன பண்ணானே தெரியல. டே ஜெய் ஏன்டா சஸ்பெண்ட் ஆனா? எத்தனை தடவை தான்டா சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்கடா. டேய் சொல்கிறா. டேய் கம்முனு போடா. டேய் நீ சொல்கிறா. டேய் அவன் லயாக்காக தான்டா சண்டை போட்டான். ஏ மணிஷா, டேரி விட்டு போகிற பாரு. ஜெயோட ஆட்டிடியூடே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபஸ்ட்டு செம்லேருந்து நான் அவங்க கூட பேசாமல் தானே இருந்தேன். இப்போ ஏன் வந்து பேசுகிறான்,
ஸ்மோக் பண்ணுறான், இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகியிருக்கான். என்ன பண்ணானே தெரியல. சாரி ஜெய், நான் உன்னைய தப்பாக நினச்சிருக்க கூடாது. நேரில் பார்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லாததால தான் உன்னோட ஃபோட்டோவை யாருக்கும் தெரியாமல் எடுத்தேன். நீ எனக்காக சண்டை போட்டு சஸ்பெண்ட் ஆனது பரத் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். சாரி ஜெய், இனிமேல் நான் உன்னைய எப்போவுமே தப்பாக நினைக்க மாட்டேன். டேய் ஜெய் எங்கடா? அவன் சஸ்பெண்ட் சார். அவனால ஒரு போட்டோ ஒழுங்கா ஒட்ட முடியாது. மேம் கமெண்ட் மேம். லைட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன் மேம். கமெண்ட். ஹலோ, CS 18ங்களா மேம்? ஓகே மேம். அன்னைக்கு யாரெல்லாம் டிராயிங் காம்படிஷனுக்கும் கவிதை போட்டிக்கும் பேர் கொடுத்தீங்களோ அவங்க CS 18 கிளாஸ்க்கு போங்க. என்னை எண்ணி எழுதிய எழுத்துக்கள் வெறும் எழுத்தாகி போகட்டும். நம் எண்ணங்கள் பல வண்ணங்களாக நம்மை சிந்திக்க தோணும் என்பது தவறு கிடையாது. உதிர்ந்த பூக்களும் புதிதாக பூக்கும் என்று நான் எண்ணுகின்ற தருவாயில் என் காதலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. உன்னோட டைரியில் இருக்கிற வார்த்தைகளை படித்ததால் மட்டும் சொல்கிறேன், இனிமேல் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்லையா. இப்படிக்கு ஜெய்.